வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமோசா மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதை என்ன பண்ணுவாங்க, மைதா மாவில் வீல் சமோசான்னு சொல்லி போடுவாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் ஆயில், ஒரு 1/4 மணி நேரம் இதை மூடி வச்சுருவோம் மாவை. இந்த கப்பில் தான் நான் மாவு எடுத்தேன். இது 1/2 கப் தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு பிசைய 1/2 கப் தண்ணி. இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கறி லீவ்ஸ், கொஞ்சம் கறிவேப்பிலை, நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு கறிவேப்பிலை ரொம்ப கொழுந்தாக இருந்ததுனால அதை எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். மிளகாய், ஒரு மிளகாய் விதையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், எங்களுக்கு உரப்பு தேவையில்லைன்னு. உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போடலைன்னா. பட்டாணி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, ஒரு 100 கிராம் வர்ற அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் நான் உப்பு போடல. மஞ்சத்தூளும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மாவில் கொஞ்சம், கோதுமை மாவில் வேறு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த காய்கறி கலவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூளும் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ரெடி பண்ணிடுவோம். பட்டாணியை மசிச்சு எடுத்துக்கோங்க, பட்டாணி உருளைக்கிழங்கையும். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மஞ்சத்தூளும் உப்பும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் பச்சை வாடை வரக்கூடாதுங்கிறதுனால தான் எண்ணெயில் போட்டு வதக்குறோம். இல்லாட்டி அப்படி கூட நீங்கள் பிசைஞ்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். போதும், நம்ம காய்கறி கலவை ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், மைதா மாவு கரைச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு வந்துடாம. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன்.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.